सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। ஆவிபாகோபகத்தீந்திர பிரகரணம் இந்த பக்கம் 393 ஏவஞ்ச பாவி பாத நிச்சயாச்ச இது யுக்தம் ததபி உபபன்ன தரமே. அதாவது இங்க எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டா, பிரபஞ்சம் மித்யான அனுமானம் இவர் பண்ணியிருக்கார். திருஷ்யத்வா ஜடத்வா பரிச்சின்னத்வா அதெல்லாம் பல ஹேதுக்கள்லாம் சொல்லியிருக்கார். இந்த ஹேதுல எல்லாம் ஏதாவது ஹேத்வாபாசம் இருக்கா, தோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். முதல் ஹேத்வாபாசம் என்ன தெரிஞ்சதுன்னா பாசி, பிரத்யக்ஷ பாசி. பிரத்யக்ஷ பாசம், பிரத்யக்ஷவாதம், அனுமானவாதம், ஆகமவாதம் எல்லாம் பாசம் தான் முதல்ல. இப்போ பிரத்யக்ஷவாதம் எப்படி சொல்றது? நமக்கு எப்படி தெரிகிறது? பிரபஞ்சம் தெரிகிறது எப்படின்னா சத்தியமாக தெரியுது. இதுதான் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்தினால பிரபஞ்சம் சத்தியமாக தெரியுது. அனுமானத்தால நீங்க அதை பொய்யன்னு சொல்றது. அப்ப இந்த பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் விரோதம் வந்தது. அப்ப பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக இருக்கிறதுனால இந்த அனுமானத்தும் ஆக பொய்யினை சாதிக்கக்கூடிய அந்த ஹேத்துவெல்லாம் பாகங்கிற தோஷத்தோடு சேர்ந்தது. பாதித ஹேத்து அப்படின்னு சொல்ல வந்தார். அப்ப அத்வைசிக்காரர் என்ன சொன்னார்னா, அத்வைசிக்காரர் முன்னாடியே சொன்னார், இந்த பிரத்யக்ஷத்தினால இந்த அனுமானம் பாதிக்கப்படும் தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா பிரத்யக்ஷம் நீங்க பார்க்கறது பிரமாணம் தான் சித்தமாகலையே. இது சத்தியம்னு நான் இன்னைக்கு பார்த்து சொல்றேன்னு சொன்னா அதை நிஜம்னு எப்படி நம்புறது? நான் சரியாத்தான் பார்த்து சொல்றேன். இதனுடைய பிராமான்யம் சந்தேகத்துக்கு விஷயமாக இருக்கிறதுனால இந்த பிரத்யக்ஷத்தினால அனுமானத்தை பாதிக்க முடியாது. ஆனா நமக்கு தெரியக்கூடிய விஷயத்துல இந்த மாதிரி பிராமான்ய சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு 3 சொன்னார். அனுமான விரோதம் இருக்கு, ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்கு, மேலும் இந்த பிரத்யக்ஷத்துக்கு இதுக்கு மேல பாகம் வராதுங்கிற நிச்சயம் இப்ப இல்லை. வரலாம், இன்னைக்கு பாக்குறேன் இப்படி இருக்கு, ஆனா நாளைக்கு இப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு சொல்ல முடியாது. அதனால நாளைக்கு பாகம் வந்ததுன்னா என்ன பண்றது? அதனால பாதி காலத்துல இதுக்கு பாகம் வராதுன்னு தீர்மானம் பண்ண முடியாது. இந்த மாதிரி 3 காரணங்களை காமிச்சு நான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த பிரத்யக்ஷத்துல எனக்கு அப்பிராமான்ய சந்தேகம் ஏற்படுறது. இது தப்பா இருக்கலாமே அப்படின்னு. அப்படி இருந்தால் அந்த சந்தேகத்துக்கு விஷயமான பிரத்யக்ஷத்தை அனுமானத்துக்கு பாதகமாக எப்படி சொல்ல முடியும்? தீர்மானமான அதான் பரீட்சித பிரமாணபாவ பிரத்யக்ஷ பாதிக்கும் பாக்கியெல்லாம் அனுமானம். இங்க அப்புறம் அனுமானம் இந்த பிரத்யக்ஷத்துல பிராமான்ய சந்தேகமே இருக்கிறதுனாலே இந்த பிரத்யக்ஷத்தை நீ அனுமானத்துக்கு பாதகமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது அத்வைசிக்காரர் வரதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம். நியாயாமிரதக்காரர் அதை பிடிச்சிருந்தார். என்ன சொல்ற? ஸ்வதப்பிரமாணவாதி பார்த்தா எது தெரியறதோ அதை நம்பணும் அப்படிங்கிறது ஸ்வதப்பிராமான்யம். அது நம்பலேன்னு சொன்னாக்க இது சரியா இல்லையோ நம்பலேன்னு சொல்லணும்னா அதுக்கு காரணம் காமிக்கணும். பார்த்தத்தை நம்பாமல் இருக்கிறதுக்கு காரணம் காமிக்கணுமே தவிர நம்புறதுக்கு காரணம் காமிக்க வேண்டியது இல்லை. ஸ்வதப்பிராமான்யவாதிக்கு கண்ணால பார்க்கறத அப்படியே நம்பலாம். இதை நம்ப முடியாதுன்னு சொல்லணும்னா அதுக்கு காரணம் சொல்லணும். அப்பிராமான்யம் பரதா பிராமான்யம் ஸ்வதா அப்படிங்கிற வாதம் உன்னுடைய வாதம். அப்படி இருக்கும்போது
பிரத்யட்சமா அது இருக்கு இது இருக்குன்னு பிரபஞ்சம் சத்தியமாக தெரியும் போது அது நம்பாமல் போறதுக்கு நீ என்ன காரணம் காமிப்பேன்னு கேட்டு இந்த 3 காரணத்தை அந்த பிராச்சீனாக சொல்லியிருக்கான்னு சொன்னால் அது 3மே சரியில்லை. எப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல சந்தேகம் வரும்படியாக சந்தேகம் வரத்துக்கு காரணமாக அனுமானத்தை காமிச்சா, அனுமானம் இதுக்கு விருப்பமா இருக்கு பாரு, அனுமானம் வேற வேற விதமா தெரிவிக்கிறதுன்னு காமிச்சால், ஆகமம் ஸ்ருதி இதுக்கு விருப்பமாக சொல்றது பாரு அப்படின்னு காமிச்சால், நியாயாமத்துக்காரர் என்ன சொன்னார்னா பிரத்யக்ஷம் பிரபலம், இது அனுமானத்துக்கு பாதகமாயிடும். பிரத்யக்ஷம் பிரபலமானதுனால அனுமானத்துக்கு அது பாதகமாகும். ஸ்ருதிக்கு அர்த்தத்தை மாற்றி வச்சுக்கலாம். ஸ்ருதியுடைய அர்த்தம் இதைத்தான் வச்சுக்கணும்னு ஒரு நிர்பந்தமும் இல்லை. அதுக்கு அப்பிரமாணம் நான் சொல்ல வரல, ஆனா வேற அர்த்தமாக அதை வச்சுக்கலாம். அதனால இது வேற அர்த்தம் வச்சுக்கிட்டோம்னா அப்ப அதனுடைய விரோதம் பிரத்யக்ஷத்துக்கு இருக்காது. அப்ப இந்த பிரத்யக்ஷத்தை நம்பாமல் போகிறதுக்கு காரணம் இல்லை. அப்பேற்பட்ட பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக உன்னுடைய மித்யாத்வானுமானம் இருக்கிறதுனாலே இத தப்புன்னு தான் சொல்லணும். இது மித்யாத்வானுமானத்தை, இது பாதிதம், ஆதங்கிற தோஷம் இதுல இருக்கு. இப்படி அக்னியானது அனுஷ்ணா, உஷ்ணம் இல்லாதது, உஷ்ணமாக இருக்காது, ஏதோ சொல்லி சொன்னா இது எப்படி பிரத்யக்ஷ பாதிதம் அப்படின்னு சொல்லணுமோ அதே மாதிரிதான் பிரபஞ்சமானது பொய்யானது, ஏன்னா கண்ணுக்கு தெரியுதுனால அப்படின்னு சொன்னா இதுவும் தப்பானது அப்படின்னு. அப்ப 2க்கு பதில் சொல்லிட்டாரு, 3வதுக்கு பதில் சொல்லணும். இந்த 2க்கு அவர் பதில் சொன்னத அத்வைதக்காரர் உத்தாரணம் பண்ணிட்டார். அனுமானம் கூட பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாகலாம், ஆகமம் பிரத்யக்ஷத்துக்கு பாதகம் ஆகலாம். இது 2 இவர் ஸ்தாபிச்சார். 3வது என்னது, இன்னைக்கு பார்க்கறது நாளைக்கு பாதத்தை அடையாதுன்னு என்ன நிச்சயம்? பாவி பாத சங்கா. பாவி காலத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சத்தியத்துவம் இருக்கே, இது பாதிக்கப்பட்டு போகலாம், இது இல்லை இது தப்புன்னு தெரியலாம் அப்படிங்கிற சந்தேகம் வரலாமேன்னு கேட்டார் காட்டினார். நியாயாமத்தக்காரர் சொன்னார் சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் நான் அதை நிரூபணம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அத்வைத சித்திக்காரர் என்ன சொல்றாருன்னா சந்தேகம் இல்லைங்கிறது வாஸ்தவம், ஆனா சந்தேகம் இல்லைன்னா எந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை, அவசியம் பாதம் வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. பாதம் வர அவர் சொன்னார் பாதம் வராது, ஆதி காலத்துல இதுக்கு பாதம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது, சந்தேகம் அப்படின்னு சொன்னா வராதுங்கிறத தீர்மானம் பண்ணிக்கலாம்னு நியாயாமத்தக்காரர் சொன்னார். நிச்சயமாக தியானம் வந்தவுடனே இதுக்கு பாதகம் உண்டுங்கிறத நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு அத்வைதக்காரர் சொன்னார். அப்படியானால் இந்த பிரத்யக்ஷத்தை வச்சுட்டு இந்த அனுமானத்தை எப்படி பாதிக்க முடியும் இல்லையா? அதத்தான் இவர் என்ன சொல்றாருன்னா ஏவஞ்ச பாவி பாக நிச்சயாச்ச இது எதுக்கம் ததப்பி உபபன்ன தரமேவா. இப்ப இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு, பிரத்யக்ஷம் காமிச்சுட்டு இருக்கு, ஆனால் இதெல்லாம் எதுவரைக்கும் வேதாந்தஜன்ய சாட்சாத்காரம் வர பரியந்தம் தான், அதுக்கப்புறம் இல்லை. அதனால இது எல்லாம் பாதத்தை அடையும் அப்படிங்கிற நிச்சயம் இப்பவே நமக்கு வரலாம். ஆகையால இந்த பிரத்யக்ஷத்தை வச்சுட்டு அந்த அனுமானத்தை தப்புன்னு சொல்றது சரியில்லை. இங்க பாக நிச்சயாச்சேன்னு போட்டிருக்காரு, அதனால இங்க அனிர்ணயாச்சேன்னு போட்டிருக்காரு. அங்க இதுக்கு தகுந்தா போல பாடம் இருக்கணும்னு தெரியுது. ஆனா அந்த பாட்டத்தை எடுத்துட்டு அது நியாயாமிரத்தக்காரர் எடுத்திருந்த பாட்டம். வாஸ்தவத்துல நியாயாமிரத்தக்காரர் எடுத்திருந்த விஷயம் பாடம் என்னன்னு சொன்னா இதுக்கு மேல இதுக்கு பாவி காலத்துல ஒரு பாகம் வருமா வராதான சந்தேகம் அப்படிங்கிறத வச்சுட்டு அவர் போனார். அதை வச்சு நாங்க எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இவருடைய சொந்த அபிப்பிராயம் என்னன்னா சந்தேகமே இல்லை, இது நிச்சயமாக பாகம் உண்டு. ஏன்னா ஆகமம் சொல்றது, சிறுப்பி சொல்றது பிரகாராந்தரேண அபாதிதஸ்ய சந்திர பிராதேசிகத்துவ பிரத்யக்ஷஸ்ய யதா ஆகமேன பாதः ததா பிரகாராந்தரேண அபாதிதஸ்ய சங்கடः இத்யாதி பிரத்யக்ஷஸ்ய மித்யாத்வபோதக ஆகமேன பாதः இது நிர்ணயா. எப்படி நிர்ணயம் பண்ணினே, எப்படி தீர்மானம் ஆச்சுன்னு கேட்டா சொல்றார், ஒரு திருஷ்டாந்தத்தோடு சொல்றார். சந்திரன் இவ்வளவு ஒரு பிராதேசம் அளவுக்குத்தான் இருக்கு அப்படிங்கிறது பிரத்யக்ஷத்துக்கு பாதகம் சப்த பிரமாணம். அந்த சப்த பிரமாணத்தினால எப்படி பாதிக்கப்படுறதோ அதே போல இந்த பிரபஞ்சம் சத்தியம் அப்படின்னு தெரிவிக்கிற இந்த பிரத்யக்ஷத்துக்கு
அத்வைதம்தான் சத்தியம் சொல்லக்கூடிய ஆகம பிரமாணம் இருக்கு, அதனால பாதம் ஏற்படுறது. இல்லாட்டா அது சத்தியம் ஆகாது. இது சத்தியம்னா அது சத்தியம் இல்லை, அது சத்தியம்னா இது சத்தியம் இல்லை. அதனால இது பாதிக்கப்படுறது. ஆகையால் நிச்சயம் அந்த ஞானம் வந்தா அப்புறம் இதை போச்சு, அவ்வளவுதான். அதனால பாதிக்கப்படுறதுங்கிறது நிச்சயம் ஆகமத்தினால விடுறது. அதனால சந்தேகம்னு கூட சொல்ல வேண்டாம், இது நிச்சயம்னே சொல்லலாம். பாவி பாத நிச்சயாச்ச. एवञ्च भावी बाध शंकाम आदाय यत् परैहि दूषणमुक्तं तत् अनुक्तोपालंघनतया अपास्तं. இப்ப நியாயாமிர்தக்காரர் சொன்னதுல ஒரு விஷயம் நாங்க சொல்லாதத சொல்லதாக சொல்லி தூஷிக்கிறார் அப்படின்னு சொன்னார். அனுக்தோபாலம்பனம், நான் எதை சொல்லலையோ, ஏத்துமையா அனுக்தம் சொல்லவே இல்லையோ அதை சொன்னதாக சொல்லி நீ என்ன தூஷிக்கிறவர், அது தப்பு. என்ன சொன்னார் அப்படி? பாவி காலத்துல இது இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதம் ஏற்படுமோங்கிற சந்தேகத்தை வச்சிருந்து இந்த பிரத்யக்ஷம் அனுமானத்துக்கு பாதகமாகாது அப்படின்னு நான் சொல்றதாக வச்சிருந்து என் மேல நீ தூஷணம் பண்ணினியே, அது முதல் தப்பு. ஏன்னா நான் பாவி காலத்தை அது சந்தேகத்தை வச்சிருந்து நான் சொல்ல, நிச்சயத்தை வச்சுன்னு சொல்றேன். பாவி காலத்துல அதுக்கு நிச்சயமாக பாதம் உண்டு அப்படிங்கிற நிச்சயத்தை வச்சுட்டு பேசுறேன். நீ சந்தேகத்தை வச்சுட்டு நீ பேசுறேன்னு சொல்லி நீ சொன்ன, இது முதல் தப்பாச்சு. ஆனா இதனால ஒன்றும் பெரிய இது இல்லை. பாவி காலத்துல பாதம் வருவா வராதாங்கிற சந்தேகமோ நிச்சயமோ ஏதோ இருந்துட்டு போகும். இந்த பிரத்யக்ஷம் அந்த ஒரு காரணத்தினால அனுமானத்தை பாதிக்காதுன்னு சொன்னியோ இல்லையோ, அப்படி வச்சுட்டு போவோமேன்னு கேட்டா, நீ சொன்னத்தை வச்சிருந்தாலும் எனக்கு சரியா வந்துடும், ஒன்றும் தப்பு இல்லை. நீ சொன்னது தப்புங்கிறத மாத்திரம் இப்ப சொன்னேன். நாங்க அப்படி சொல்லல, சொல்லாத நீ சொன்னேன் அப்படிங்கிறத மாத்திரம் இப்ப சொன்னேனே தவிர நீ சொல்றத வச்சிருந்தாலும் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு அடுத்தது. வஸ்துதஸ்து பாத சங்காம் ஆதாயாதி பிரத்யக்ஷஸ்ய பாதகதோத்தாரः சமீச்சீனः இவ. பிரத்யக்ஷஸ்ய பாதகதோத்தாரः அப்படின்னா என்ன? பிரத்யக்ஷம் இந்த அனுமானத்துக்கு பாதகம் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தை உத்தாரம் பண்றதுன்னா இல்லைன்னு சொல்லு. பிரபஞ்சம் கூட சத்தியமாக தெரியுறதே, இந்த பிரத்யக்ஷம் இந்த அனுமானத்துக்கு பாதகம் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு பாவி காலத்துல இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதம் வந்துடுமோன்னு சந்தேகம் இருந்தால் அதுவே போதும். பாதம் வந்துதான் ஆகணுங்கிற நிச்சயம் இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. இதை வச்சுட்டே இந்த பிரத்யக்ஷம் இந்த அனுமானத்தை பாதிக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணலாம். பிரத்யக்ஷ சப்தயோஹோ பலாபல விசாராத் பிராக் கிமயம் சப்தः உபச்சரிதார்த்தः ஆஹோஸ்தி பிரத்யக்ஷம் அப்பிரமாணம் இது சங்காயாம் உபயோஹோ அபாதகத்வ பிராப்தௌ तात्पर्यलिंगैः श्रूयमाणार्थपरतया निश्चितस्य आगमस्य उपचरितार्थत्व शंका युदासेन लब्धावकाशत्व संपत्ता. இது ஒரு பெரிய பிரக்கிரியை. எங்க பேசுறோங்கிறத நம்ம யோசிக்கணும். எப்ப சந்தேகம் வரும், இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதம் உண்டோ அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அதை வரவழைக்கிறீங்க. எப்படி வரவழைக்கிறது? இப்ப நாம பார்த்தா பிரபஞ்சம் பூரா சத்தியமா தெரியும். அத்வைத ஸ்ருதிய கேட்டா அது சொல்றது பிரபஞ்சம் மித்யா அப்படின்னு சொல்லி விட்டு உடனே நமக்கு ஒரு குழப்பம், சந்தேகத்துல நிக்கிறது. இது சத்தியம்னு சொல்றது பிரத்யட்சமா பார்த்தா சத்தியமாக தெரிகிறது, அந்த ஸ்ருதியோ பொய்யினை சொல்லி கொடுக்கறது. ரெண்டையும் கேட்டு இப்ப எதை வச்சுக்கலாம்னு பலாபலத்தின் இது ஆகல, பலாபல நிர்ணயம் ஆகல, விருத்தமா இருக்குங்கிறது மாத்திரம் தெரிகிறது. ஆனா எது பிரபலம் எது துர்பலம் அப்படிங்கிறத இன்னும் விசாரம் பண்ணல. அது விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணினால் அப்போ ஒண்ணு தப்பு ஒண்ணு சரின்னு நாம அந்த முடிவுக்கு வரலாம். ஆனா இது ரெண்டும் விருத்தமாக நமக்கு இப்போ எதிர்த்தாப்போல வந்திருக்கே தவிர இதுல ஸ்ருதி பிரபலம் அப்படின்னோ இல்ல பிரத்யக்ஷம் தான் பிரபலம்னோ நம்மளால இன்னும் தீர்மானம் பண்ணல, இன்னும் விசாரம் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி உள்ள நிலை பிரத்யக்ஷ சப்தயோகோ பலாபல விசாரா பிராக். இப்ப நான் அந்த இடத்துல என்ன யோசிப்பேன், இந்த விரோதம் இல்லாமல் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நமக்கு ஸ்ருதியும் வேண்டியதுதான், வேண்டிய பிரமாணம் தான், பிரத்யக்ஷமும் வேண்டிய பிரமாணங்கள் தான். இந்த ரெண்டு பிரமாணத்துக்கும் விரோதமும் இல்லாமல்
பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிப்பேன் இல்லையா? ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் பிராபல்ய தௌர்பல்யத்தை வச்சுட்டு ஒன்ன வச்சுட்டு இன்னொன்னு அடிச்சு தள்ளிடுவேன், பாதிச்சுடுவேன். அப்படித்தானே? ரெண்டு விருத்தமா வந்ததுன்னு சொன்னா இந்த விரோதத்தை இல்லாமல் பண்றதுக்கு ஏதாவது முடியுமான்னு பார்ப்பேன். வேற விரோதம் இருக்கத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் எதை பிரபலமோ அதை வச்சுட்டு எது துர்பலமோ வச்சு அது தப்பு காந்தி அப்படின்னு சொல்லுவேன். இப்ப என்ன பண்ணலாம் யோசிக்கிறான். யோசிக்கும் போது ஒரு வழி கிடைச்சிருது. என்ன கிடைக்கிறது? அயம் சப்தா உபச்சரித்த அர்த்தா. இந்த தீர்மானத்துக்கு வரல, இப்படி கூட பண்ணலாமே. இந்த சப்தம் இருக்கே நேக நானாஸ்தி கிஞ்சனா அப்படின்னு, இந்த சப்தத்துக்கு வேற ஏதாவது அர்த்தமாக இருக்குமோ? பிரபஞ்சம் பொய்னு ஒரு அர்த்தம் இதுல இருந்து தெரிகிறது. இதை விட்டுட்டு வேற ஒரு அர்த்தம் இருக்கலாமோ? அல்லது ஒரு கவனமாக பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்லி வச்சிருக்கோம், பிரம்மன் தான் சத்தியம்னு சொல்றதுக்காக அதை பிரசம்சை பண்றதுக்காக பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்லி வச்சிருக்கோம் உபச்சரித்தமாக. இப்படியும் உங்களுக்கு அந்த கோவும் அஸ்வமும் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்றதுக்காக மற்ற பசுக்கள்லாம் பசுவே இல்லை அப்படின்னு சொல்லி அபசவோவா அன்னே கோ அஸ்வேபியா பசவா. கோ அஸ்வம் இதை ரெண்ட விட்டால் வேற எதுவும் பசுவே இல்லை அப்படின்னு சொல்லு. இது உபச்சரித்தம் தானே. அதனால அதை போல பிரம்மத்தை பிரசம்சை பண்றதுக்காக இது இப்படி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சங்கை வரலாம் இல்லையா? உபச்சரித்தார்த்தத்துவ சங்கை. ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தா இப்ப இந்த பிரத்யக்ஷம் சத்தியம்னு காமிக்கிறது, இதுக்கும் அந்த ஸ்ருதிக்கும் விரோதம் எதுவுமே இல்லை, சாமஞ்சசியம். அதனால பிராபல்ய தௌர்பல்யங்கள் எல்லாம் பார்த்து பாத்தியபாதக பாவம் எல்லாம் விசாரணை வேண்டாம். ஆனால் இது தீர்மானம் இல்லை. ஒரு சமயம் இதுவே சந்தேகம் தான். ஒரு சமயம் இது உபச்சரிதார்த்தமாக இருக்குமோன்னு சந்தேகம் தானே தவிர இது உபச்சரிதார்த்தம் தாங்கிற தீர்மானத்துக்கு வர முடியல. அந்த சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகத்தினால என்ன ஆகுது? இது ஒரு பக்கம். இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, ஒரு பிரத்யக்ஷமும் ஒரு சமயம் தப்பா இருக்குமோ? ஸ்ருதி தான் கரெக்டாக சொல்லி பிரத்யக்ஷம் அதுக்கு விபரீதமாக தெரிஞ்சு சாந்தியாக இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். இப்படி இருக்கும்போது இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லாமல் ஒரு கதிய கொண்டு போலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறத இவனுக்கு ஒண்ணு கிடைக்கிறது. இந்த ஸ்ருதியை மாற்ற முடியாது. ஏன்னா அந்த தாத்பரிய லிங்கங்கள் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த ஸ்ருதி இதை சொல்லத்தான் வந்தது அப்படின்னு தெரிஞ்சு போடுறது. அப்படியானால் பிரத்யக்ஷத்தை தான் மாத்தியாகணுமோ அப்படிங்கிறது தோணும். பிரத்யக்ஷம் அப்பிரமாணமாக இருக்குமோ அப்படிங்கிறது அடுத்தது தெரிஞ்சு வருது. ஆகமஸ்த உபச்சரிதா உபயோகோ அபாதகத்துவ பிராப்தவு அது சொல்லணும். இப்ப இத ரெண்டு வழியில நாம யோசிச்சு பார்க்கும்போது இது ரெண்டுக்குமே பரஸ்பரம் விரோதத்தை நாம பரிகாரம் பண்ணி இது ரெண்டுமே பரஸ்பரம் பாத்தியபாதக பாவம் இல்லாமல் உள்ளது அப்படிங்கிறது வரும்போது இந்த தாத்பரிய லிங்கங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஸ்ருதியுடைய அர்த்தத்தை மாற்ற முடியாது போல இருக்கேன்னு அப்புறம் ஒரு கோட்டு கிளம்புறது. இது கிளம்பும் போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த பிரத்யக்ஷம் தப்பாக இருக்குமோங்கிற சங்கை திரும்பி கிளம்பி வருது. சங்காயாம் உபயோகோ அபாதகத்துவ பிராப்தௌ தாத்பரியலிங்கைஹி சூயமானார்த்தபரதயா நிஷ்டிதஸ்ய ஆகமஸ்ய. இந்த பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்றதுலதான் இதுக்கு தாத்பரியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை உபச்சரிதார்த்தம் சொல்ல முடியாது. உபச்சரிதார்த்தத்துவ சங்கா உதாசீனா லப்தாவகாசத்துவ சம்பவா. அதாவது இந்த பிரத்யக்ஷம் தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற சங்காயாங்கிறத கேட்கணும். அதாவது அதுதான் இப்ப இது பாதசங்கா பாதசங்காயாக லப்தாவகாசத்துவ சம்பவா. இப்படி இருக்கும்போது இவனுக்கு சந்தேகம் வரும். பார்த்துட்டு இருக்கோம், ஆனா இது தப்பாக இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் தான் பாவி பாதசங்கா. இது தப்புன்னு பாவி காலத்துல தெரிஞ்சாலும் தெரியலாம். இந்த சங்கை வர முடியாதுன்னு சொல்லணும். இதுக்கு நியாயாமர்த்தக்காரர் பதில் சொல்லி வைத்தார். முதல்லயே சொல்லி வைத்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பிரத்யக்ஷத்தை பாதிக்கணும்னா இதை தவிர இதுக்கு விரோதியாக ஏதோ ஒரு பிரமாணத்தை காமிச்சு, எந்த பிரமாணமும் இதை எடுத்தாப்புல இதை எதிர்த்துட்டு வரலன்னு சொன்னா இதை நாம தப்புன்னு சொல்ல முடியாது. பிரத்யக்ஷம் தெரிவிக்கிறதுக்கு விரோதியாக ஏதாவது ஒரு பிரமாணத்தை சொல்லணும். எந்த பிரமாணத்தை சொல்லுவேன்? சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம்னு சொல்றீங்களா?
சப்தம் அனுமானங்கள்லாம் இதை விட துர்பலம். அது எப்படி இதை எதிர்த்து வரும்? அப்படி வந்ததுன்னா இதுக்கு விரோதியா அது வந்ததுன்னா இதுதான் அதை எடுக்கணும், இதை அனுசரித்து அதை எடுத்துட்டு போனோம். புதம் பிரத்யக்ஷ பிராப்தம் அனுமாகம பாதிதம். பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்ச விஷயத்தை வேற ஏதாவது ஒரு பிரமாணத்தால பாதிக்க முடியுமா? அதனால அப்படி எதிர்த்து ஒரு பிரமாணம் வந்ததுன்னு சொன்னா அதைத்தான் பாதிக்க வேண்டியது. ஆஹா, அதை பாதகமாக சொல்லிட முடியாது. சரி, இன்னொரு பிரத்யக்ஷம் சொல்லலாம். அப்படின்னா பிரத்யக்ஷத்துக்கு எதிரியா இன்னொரு பிரத்யக்ஷம் வந்ததுன்னா இது பொய் தான் அப்படின்னு அப்படி ஒண்ணும் வருது இல்ல, வந்ததுன்னு வச்சுக்கோம். வந்ததுன்னா அது தப்பா இருக்குமோன்னு அதுல சந்தேகம் இருக்குமே. இத்தனை பேருக்கு பிரபஞ்சம் சத்தியமாக தெரிஞ்சுட்டு இருக்கும் போது ஒருத்தன் பொய்ன்னு பார்த்து சொல்றான்னா அது ஒரு சமயம் அவனுடைய சாந்தியா இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம் இல்லையா? அப்ப அது அப்பிரமாணத்தையா சங்கியமான சந்தேகத்துக்கு விஷயமா போடுது. அந்த பிரத்யக்ஷத்தை வச்சுட்டு இந்த பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதுங்கிறது முடியாது. அது சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால இதை மூணை விட்டா அப்புறம் என்ன இருக்கு? வேற ஒரு பிரமாணமும் பாதகம் இல்லைன்னா இது ராஜா இந்த பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பிரத்யக்ஷம் இருக்கே, இதுக்கு எதிரியாக விரோதியாக எந்த பிரமாணமும் இல்லை. ஆக இதுக்கு பாதமே கிடையாதுன்னு தீர்மானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் நியாயாமத்துக்கார். சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிரத்யட்சத்துக்கு இன்னொரு பிரத்யட்சம் இப்ப பாதகமாக இருக்கும் போது அந்தாவது பிரத்யட்சத்தினால அந்த பிரத்யட்சம் பாதிக்கப்படும் பாக்குறோம். ஆனா இப்ப இவரை இந்த பிரபஞ்ச சத்தியத்துவ பிரத்யட்சத்துக்கு மாத்திரம் வச்சுட்டு இதுக்கு எந்த பாதகமும் இல்லாத மாதிரி கொண்டு போனோம்னு பாக்குறார். அவர் மேல அத்வைசிக்காரர் இதை சொல்றார். இப்போதைக்கு நாம பார்க்கறத தப்புன்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை. ஏன் காரணம் இல்லை? அதோ அவ்வளவு காரணம் இருக்கு. அது அனுமானம் தப்புன்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்கு, ஸ்ருதி காத்துன்னு இருக்கு. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார் பிரத்யட்சமா எனக்கு பொய்ன்னு தெரியுது, பிரபஞ்சம் பொய்ன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கார். அப்படின்னு சொன்னா இத்தனை காரணங்கள் இருக்கும்போது நாம் பார்க்கறது சரிதான் எப்படி தீர்மானம் பண்ணுவே அப்படின்னு தான் கேட்கலாம். இந்த பிரத்யட்சத்தை தப்புன்னு எப்படி சொல்றது? சந்தேகிக்கவே முடியாது அப்படின்னு முடியாதேன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்க சொல்லலாம். நியாயத்துக்கார சொல்றாரு. எப்படின்னா இது பிரத்யக்ஷம் அது அனுமானம் அப்படின்னா போச்சு. பிரத்யக்ஷம் பிரபலம், அவன் சொல்ற அனுமானம் தப்பு. இது பிரத்யக்ஷம் அது ஸ்ருதி. ஸ்ருதிக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் இல்லாமல் அர்த்தம் சொல்றதுக்கு இடம் இருக்கு. அதனால அதுவும் இந்த பிரத்யக்ஷத்தை பாதிக்காது. யாரோ ஒருத்தர் சொல்றாரு பிரத்யக்ஷமாக எனக்கு பொய்ன்னு தெரியுறதுன்னு சொன்னா அப்படி சொல்றது எப்படி இருக்குமோ யாரு கண்டா? அதுலயும் அப்பிரமாண்ட புத்தி இருக்கிறதுனால அந்த பிரத்யக்ஷத்தையும் நான் பாக்குற என்னுடைய பிரத்யக்ஷத்துக்கு விரோதியாக சொல்ல முடியாது. இதை தவிர வேற ஒன்றும் விரோதமா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒரு பிரமாணமும் இல்லையே. எல்லா என்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பிரமாணத்தையும் பார்த்தாச்சு. எந்த பிரமாணமும் இந்த பிரத்யக்ஷத்தை பாதிக்கக்கூடிய யோக்கியதை உள்ளதாக இல்லை அப்படின்னா இந்த பிரத்யக்ஷம் பாதிக்கப்படாது, இதுக்கு பாதமே இல்லைன்னு தீர்மானமாகுது. அப்புறம் என்ன நீங்க சந்தேகம் வருதுங்கிற சந்தேகத்துக்கே இடம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்றேன். சப்த லிங்கயோகோ பிரத்யக்ஷ அபாதகதையா. சப்த பிரமாணமோ லிங்கம்னா அனுமான பிரமாணமோ பிரத்யக்ஷத்தை பாதிக்கவே முடியாது. பிரத்யக்ஷாந்தரஸ்ய அப்பிரமாணத்தையா சங்கியமானத்வேன இன்னொருத்தனுடைய ஒரு பிரத்யக்ஷம் இது பிரபஞ்சம் பொய் அப்படின்னு தெரிஞ்சிருதுன்னு சொல்றோம். அப்படின்னா அதை நம்ப முடியாத ஸ்திதியில இருக்கு, அப்பிரமாணமாக சங்கிக்கிறோம். அப்படி இருக்கு. அதனால அதுவும் அபாதகத்தையாக, அதுவும் இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகம் ஆகாது. அப்போ பாதக சாமான்யாபாவே நிச்சிதே, பாதகம் எதுவுமே இல்லை இந்த பிரத்யக்ஷத்துக்கு தீர்மானம் ஆச்சு இல்லையா? அப்போ பாதசங்கா நயுக்தா. இந்த பிரத்யக்ஷம் ஒரு சமயம் பாதிக்கப்படுமோங்கிற சந்தேகத்துக்கு கூட இடம் வர இல்லையே. ஒரு சொன்னது சரியா இருக்க மாதிரி இருக்கு. இது வாக்கியம் ஒரு சொன்னார், நானும் பதில் சொல்லிட்டேனே. அனுமானம் ஆகமம் இதெல்லாம் பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன. பாதகமாகத்தான் இருக்கணும்னு நான் சொல்லல, அப்படின்னு பேசக்கூடாது. அனுமானமும் ஸ்ருதியும் பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாகலாம், ஆக முடியும். சில இடத்துல அது மாதிரி இருக்கு. அதுதான் நான் நிரூபணம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அப்படி விருத்தமாக அது அனுமானமும் ஸ்ருதியும் நின்று இருக்கும் போது இந்த பிரத்யக்ஷத்தை நான் சந்தேகப்படுறதுக்கு இடம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பிரத்யக்ஷத்தை சட்டுன்னு இது அனுமானத்துக்கு மித்யாத்வ அனுமானத்துக்கு பாதகமாக எப்படி நான் சொல்ல முடியும்? இது நியாயமா இருக்கு. அதான் சொல்ற இங்க சப்தலிங்கயோகோ பிரத்யக்ஷ பாதகத்துவ வியவஸ்தாபிதத்வா சொல்லி முடிச்சாச்சு.
அப்ப இன்னொன்னு சொல்றார், நீ கொஞ்சம் நியாயசாஸ்திரத்துடைய இதுல கொண்டு வந்து அந்த ரீதியில சொல்ற. நீ என்ன சொல்ற? பிரத்யேகம் விசேஷாபாவ நிச்சயேதி விசேஷானாம் இயத்தா அனவதாரண தசாயாம் சம்சய சம்பவா. நீ ஒரு 4 பிரத்யக்ஷம் அனுமானம் பிரமாணம் இதெல்லாம் ஒரு 4 எடுத்தா போல காமிச்சுட்டு இது பாதகமாகாது அது பாதகமாகாது இது பாதகமாகாதுன்னு நீ சொன்னதுக்காக பாதகமே இல்லைன்னு எப்படி சொல்லுவது? சந்தேகம் கூட வராதுன்னு எப்படி சொல்றது? அப்ப அவன் கேட்பான், இப்படி வரலாம் என்ன? வாயு இருக்கும், காத்து. வாயுல நமக்கு ரூபவத்தா தெரியக்கூடிய பதார்த்தங்கள்லாம் என்னன்னு பிருத்திவி. பிருத்திவியில ரூபம் இருக்கு. ரூபம்னா கண்ணால பார்க்க கலர். பிருத்திவியில ரூபம் இருக்கு. ஜலத்துல ரூபம் உண்டு. அதுவும் கண்ணால பார்க்கறோம் இல்லையா? கண்ணால எதை பார்க்கிறோமோ அதுக்கு ரூபம் உண்டு. அந்த திரவியத்துக்கு தேஜஸுக்கு ரூபம் இருக்கு. இதுக்கப்புறம் வேற எதுவும் ரூபம் இல்லை. அந்த வாயு, ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, மனசு இதுக்கெல்லாம் ரூபம் கிடையாதுன்னு வச்சுருக்கோம். இப்போ ஒருத்தனுக்கு இவ்வளவு தூரம் தெரியாது, இத 3 தவிர வேற எதுலையும் ரூபம் கிடையாதுன்னு ஒருத்தனுக்கு தெரியாது. ஆனா இந்த 3ல ரூபம் இருக்குங்கிறது தெரியும். இப்போ அவர்கிட்ட நான் கேட்கிறேன், வாயு இருக்கே, இந்த வாயுல பிருத்திவியில உள்ள ரூபம் கிடையாது சொல்லிட்டேன், சரின்றான். ஜலத்துல இருக்கக்கூடிய ரூபமும் வாயுல கிடையாது, சரி, அதுவும் சரி. தேஜஸ்ல இருக்கக்கூடிய ரூபம் கூட வாயுல கிடையாது. அப்படியானால் வாயுல ரூபம் உண்டா இல்லையா கேட்டா சந்தேகப்பட்டுருவாங்க. இந்த 3 ரூபம் இல்லைங்கிறது சரி, ஆனா வேற ஒரு ரூபம் இருந்ததுன்னா யாரும் இருக்கண்டா இல்லையா? இதை தவிர கூட இன்னொன்னு இருந்ததுன்னா வாயுல. நான் அதனாலதான் முதலே இதை சொல்லிட்டேன். இந்த 3ல ரூபம் இருக்குங்கிறது தெரியும், ஆனா இதை தவிர வேற எதுலையும் கிடையாதுங்கிறது தெரியாது. அப்பேற்பட்டவன் கிட்ட இந்த வாயுல ரூபம், இந்த ரூபங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். இதை தவிர அப்படியானால் இந்த வாயுல ரூபம் உண்டா இல்லையான்னு கேட்டா அவன் சந்தேகம் தான் பண்ணான். இதைத்தான் என்ன சொல்றதுன்னா, ரூபங்கள் இவ்வளவு விதம்தான் அப்படிங்கிற தீர்மானம் இல்லாதவனுக்கு இந்த 3லத்தான் ரூபம் உண்டுங்கிற அந்த அவதாரம், இயத்தா அவதாரம் சொல்றது. இது இவ்வளவுதான்ங்கிற நிச்சயம் இல்லாதவனுக்கு இந்த ரூபங்கள் எதுவுமே இல்லைன்னு தனித்தனியாக தெரிஞ்சால் கூட ரூபம் உண்டா இல்லையாங்கிற சந்தேகம் வரலாம். இதை தவிர ஒன்னும் ரூபம் இல்லையா, ஆனால சந்தேகம் வரத்துக்கு ஒன்றும் இது தப்பில்லை, வரலாம். இத போல நீங்க என்ன காமிக்க, இந்த பிரகிருத ஸ்தலத்துல நாம் பார்க்கிற இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகம் உண்டா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வரலாம நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வர முடியாதுன்னு சொல்றேன். எதை வச்சு சொல்றேன்? இதோ இந்த அனுமானம் பாதகமாகாது. ஏன்னா அது அனுமானம் பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாகாது. ஸ்ருதி பாதகமாகாது, ஏன்னா அது இதை விட துர்பலம், பாதகமாகாது. இன்னொரு பிரத்யக்ஷம் அதுவும் பாதகமாகாது, ஏன்னு கேட்டா அதுல சந்தேகமாக இருந்துருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுவா இந்த 3 பாதகம் இல்லைங்கிறதுக்காக பாதகமே இல்லைன்னு எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? இது 3 தான் பாதகம்னு சொல்ல முடியுமா? இன்னொரு இருக்கலாம், இதை தவிரவும் ஏதாவது ஒரு பாதகமா இருக்கலாம். அதாவது இது 3 தான் பாதகம் அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியாத ஒரு நிலையில் நீ சொன்ன விஷயங்கள்லாம், இந்த பிரமாணங்கள்லாம் இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகம் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட பாதகமே இருக்கு இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியாததுனால சந்தேகம் வரலாம். இந்த பிரத்யக்ஷத்துக்கு கூட பாதகம் இருக்கலாம். யாரு கண்டா இதுதான் 3 தான் பாதகம்னு ஒன்றும் தீர்மானம் இல்லையே. அதனால நீ இந்த மாதிரி இதெல்லாம் பாதகம் இல்லைன்னு சொன்னாலும் இதை தவிர ஏதாவது ஒரு பாதகம் இருக்கலாமோங்கிற சந்தேகம் வரத்துக்கு இடம் இருக்கு. அதனால இந்த பாத சங்கைங்கிறத இல்லைன்னு தீர்மானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகம் விசேஷாபாவ நிச்சயேதி, தனித்தனியாக இந்த வாதகம் இல்லை அந்த வாதகம் இல்லை அப்படின்னு விசேஷமாக அது இல்லைன்னு தெரிஞ்சால் கூட விசேஷானாம் இயத்தா அனவதாரண தசாயாம், அந்த பாதகங்கள்லாம் இதுக்கு மேல இவ்வளவுதான் பாதகம் அப்படின்னு ஒரு நிச்சயம் இல்லாத சமயத்துல சம்சய சம்பவா. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றச்சே ஏமாந்து போயிட்டு பிரத்யக்ஷத்துல இது தப்புங்கிற சந்தேகமே வர முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. இன்னொரு பிரத்யக்ஷம் இருக்கு, அது அப்பிரமாணமாக சங்கிக்கப்படுறதுன்னு வேற சொல்லிட்டு
பிரத்யட்சமாக பார்த்த விஷயத்துல சந்தேகம் வரத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக வந்தவன் இதுக்கு பாதகம் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வர காலத்துல அனுமானம் பாதகமாகாது, ஸ்ருதி பாதகமாகாது, அதுக்கு வேற அர்த்தம் சொல்லிடலாம். இன்னொரு பிரத்யக்ஷாந்தரம் இருக்கேன்னு கேட்டா அது அப்பிரமாணத்தையா சங்கியமானத்துவேன்னு, அது சந்தேகம், அது பிரமாணம் சொல்ல முடியாது அவளுடைய பிரத்யக்ஷத்தை அப்படின்னு நீ சொல்லிட்டீங்க. அப்ப என்னாச்சு, அந்த பிரத்யக்ஷத்துல எப்படி சந்தேகம் வந்தது? அதுவும் இதே மாதிரி ஒரு பிரத்யக்ஷம் தானே, அதுல எப்படி சந்தேகம் வந்தது? அந்த அது தப்போனும் இல்லையா? ஆக பிரத்யட்சமாக பார்த்த விஷயத்துல அது தப்பாக இருக்கலாமோங்கிற சந்தேகம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு நீயே சொல்லிட்டியே. அதை சொல்லிட்டு அதான் இதான் விரோதம். பிரத்யக்ஷஸ்ய அப்பிரமாணத்தையா சங்கியமானத்துவேன, பிரத்யக்ஷன்னா பிரத்யக்ஷாந்தரஸ்ய முன்னாடி சொன்னாரே அதுவும் ஒரு பிரத்யக்ஷம் தானே. அந்த பிரத்யக்ஷம் அப்பிரமாணம்ங்கிற சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால இந்த பிரத்யக்ஷத்தை பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அந்த பிரத்யக்ஷத்துல இந்த சந்தேகம் வந்தது எப்படி? அதனால சங்கா விரகோபாதனத்தை அசம்பவ துப்திகத்வாக பிரத்யக்ஷத்துல இது தப்பாக இருக்குமோங்கிற சந்தேகம் வரவே வராது அப்படின்னு சொல்ற உபபாதமே அடியோட போயிட்டு தப்பா போயிட்டு பண்ணவே முடியல. அது மறந்து போய் அவர் ஏதோ பண்ணிருக்காரு. இவர் தரங்கணிக்காரர் இருக்காரு, இந்த 2 பதில் சொல்றாரு தவிர இந்த 3வது எடுக்கவே இல்லை. இது முடிஞ்சு போச்சு, சங்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மேல நியாயாமிரதக்காரர் வேற தோஷணங்கள் தான் சொல்றாரு. பிரத்யக்ஷம் அப்பிரமாணம் ஆனால் இதபார் இவ்வளவு தோஷம். அதுதான் பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வர முடியாது அப்படின்னு சொன்னது போயிடுச்சு. வரலாம், அது அவருக்கு தெரியாது இவர் சொன்ன விஷயம். ஆனா அது சந்தேகம் வர முடியாதுன்னு வச்சுட்டு மேற்கொண்டு வேற வேற தோஷங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சு சொல்றார். பிரத்யக்ஷம் ஒரு சமயம் அப்பிரமாணமாக இருக்குமானால் உன்னுடைய மித்யாத்வானுமானமே சிந்திக்காது. அது எப்படி சொல்ற? இதுக்கு என்ன திருஷ்டாந்தம் கொடுக்குற? சுத்தி ரூபி, அது இல்லைன்னா சொப்னவத்து, சொப்ன பிரபஞ்சம், இதெல்லாம் சொல்றேன். இந்த சொப்னமோ அல்ல சுத்தி ரூபியமோ இதெல்லாம் பாதித்தம்ங்கிறதுக்கு பிரத்யக்ஷத்தை பிரமாணமாக வச்சிருந்தா தான் அதெல்லாம் பாதிக்க முடியும். சொப்னத்துல நிறைய பதார்த்தங்கள்லாம் பார்த்தேன், முடிச்சுட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு. இப்ப நான் ஒண்ணும் இல்லைன்னு பிரத்யட்சமாக பார்த்து தெரிஞ்சுட்டேனே, இதை நான் அப்பிரமாணமாக நினைச்சேன்னு சொல்லுங்க. இதுல இது தப்பா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டேன்னா அப்ப இதை வச்சுட்டு சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் தப்புன்னு தீர்மானம் பண்ண முடியுமா? முடியாது. நீ சொல்ற அதே இதுதான். பிரபஞ்சம் சத்தியம்னு பார்க்கிற இது தப்பாக இருக்கலாமோ என்னவோ ஒரு சந்தேகம். அப்படி இருக்கும்போது பிரபஞ்சோ மித்யா திருஷ்யத்வாத்துங்கிற அனுமானத்தை இதை வச்சுட்டு பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரிதானே அங்கேயும் சொப்னத்துல பார்த்ததெல்லாம் இல்லைன்னு பிரத்யக்ஷத்துல பாதிப்பு முழுக்கின்றதுக்கு அப்புறம் பார்க்கும்போது இது ஒரு சமயம் தப்பாக இருக்குமோன்னு சந்தேகம் வந்து விடுச்சுன்னா சொப்னத்துல பார்த்ததெல்லாம் ரைட்டோ அப்படின்னு சந்தேகம் வரலாம் இல்லையா? இதனால அதை பாதிக்க முடியாது. எப்ப பிரத்யக்ஷம் அதை பாதிக்க முடியாதோ அப்ப அது தீர்மானம் ஆகாத விஷயமாக போச்சு. சொப்னத்துல பார்த்ததெல்லாம் போய் இப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி சுத்தி ரூபியவத்துன்னு திருஷ்டாந்தம் சொல்றீங்க, அது அங்கேயும் தான் இதே கதை தான். அதுக்கப்புறம் சுத்தின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அதுலயும் உனக்கு சந்தேகம் தான், சுத்தின்னு பார்த்தது சரியா இருக்குமோ இருக்காது அப்படின்னு சந்தேகப்பட்டா அந்த ரஜதம்னு பார்த்ததை எப்படி நீ பொய்னு சொல்ல முடியும்? ஆஹா, சுத்தி ரூபியவத்துங்கிற திருஷ்டாந்தமே சித்தமாக சொப்பனவத்து எல்லாம் சொல்றேன். இந்த திருஷ்டாந்தமே சித்தமாகலைன்னா அதை திருஷ்டாந்தமா காமிச்சு பிரபஞ்சம் பொய்ன்னு நீங்க என்ன சாதிக்க முடியும்? இது ஒரு நல்ல கேள்விதான் கேட்கிறேன். அசைவம் ஜாகிரதாதி ஞானஸ்ய அப்பிரமாத்வே ஸ்வப்ன திருஷ்டஸ்ய சுத்திரூப்யாதேச்ச பாத அசித்தௌ. சொப்னத்துல பார்த்த விஷயங்களும் பாதிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. பாத அசித்தௌ. ஏன்னா ஜாகிரத்தில் நீங்க எதை அதுக்கு விரோதமாக எந்த ஞானம் உண்டாகிறதோ அதுல சந்தேகம், அது அப்பிரமாணம் சொல்லுகிறது. பாத அசித்தௌ கதம் திருஷ்டாந்த சித்தியா. உன்னுடைய அனுமானத்துல எதை திருஷ்டாந்தமாக சொல்றியோ அந்த திருஷ்டாந்தமே சித்தம் ஆகாத போயிடுமே, அப்ப அனுமானம் பண்ண முடியும். அப்ப அவர் சொல்றார், நீங்கதான் தத்தாத்திரை விதிகள்லாம் வச்சிருந்து நாம இது சமாளிக்கணும் இந்த பிரச்சனை. ஆரோக்கிய சத்தா அதிக சத்தாக்க விஷயத்வேன ஆபேட்சிக பிரமாணத்வேன அந்யூன சத்தாக்க விஷயத்வேனவா பாதகத்வா. இது சொல்லணுங்கிற இங்க தீர்மானம் பண்ணலாம். சொப்னத்துல பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு
பிராதிபாசிக சத்தை. ஜாகிரத்துல நாம பார்க்கிற விஷயத்துக்கு வியாவகாரிக சத்தை. பிராதிபாசிகம், வியாவகாரிகம், பாரமார்த்திகம்னு மூணா பிரிச்சு வச்சிருக்கா. சித்தாந்தத்துல அதை பண்ணி வச்சிருக்கா ஏற்கனவே. அந்த பிராதிபாசிகத்தை விட வியாவகாரிகம் உயர்ந்தது. சத்தையில அதுக்கு பலம் ஜாஸ்தி. அதை விட பாரமார்த்திகத்துக்கு பலம் ஜாஸ்தி. என்ன பலம்னு கேட்டா, அந்த பிராதிபாசிகம் இருக்கே சட்டுன்னு பாதிக்கப்படும். உடனே அதுக்கு ஒரு பாகம் வந்துருச்சுன்னா அது காணாம போயிடும். வியாவகாரிகம் இருக்கு, இது பிரம்மஜானம் வராமல் பாதமே கிடையாது இருக்கு, அது இருந்துட்டே இருக்கு. பிரம்மஜானம் வந்தா போகும். பாரமார்த்திகம் அது பாதமே இல்லை, அதுதான் நிஜமான அபாத்தியம். ஆனாலும் மற்ற ரெண்டையும் கொஞ்சம் ஒரு சத்தையை கொடுத்து வச்சிருக்கோம். அதுல பிராதிபாசிக சத்தை, வியாவகாரிக சத்தை, பாரமார்த்திக சத்தைன்னு மூணு வச்சிருக்கோம் இல்லையா. இந்த சத்தையுடைய பலவத்துவம் இருக்கு, பலம், இதை கொண்டு நாம பாத்தியபாதக பாவத்தை சொல்லுவோம். சொப்பனத்துல பார்த்த விஷயங்கள்லாம் பிராதிபாசிகம். ஜாகிரத்துல அப்படி இல்லைன்னு தெரிகிற விஷயம் வியாவகாரிகம்னு சொன்னால் இப்ப என்ன ஆச்சு, இது அதுக்கு பாதிக்கம் ஆகலாம். ஏன்னா அதை விட உயர்ந்த பலவத்தான சத்தையை கிரகிச்சு. அதனால ஜாகிரத்துல உள்ள தியானம் இருக்கே, இது அந்த சொப்பனத்துல பார்த்த விஷயங்களுக்கு பாதகம்னு சொல்லலாம். சொன்னா அது திருஷ்டாந்தம் சித்தமாயிடுச்சு, அது பொய்யின்னு சித்தமாயிடும் இல்லையா. அதனால ஆரோப்பிய சத்தா அதிக சத்தாக விஷயகத்துவேன பாதகத்வா. ஒண்ணு, ஆரோப்பிய எதை பாதிக்கணுமோ அது ஆரோக்கியம்னு வச்சுக்கணும். அதுக்கு என்ன சத்தையோ அதை விட அதிகமான சத்தையே உடையது, அதுக்கு பாதக தியானம் இருந்தால் அது பாதகம்னு தீர்மானம் பண்ணிடலாம். ஜாகிரத்துல பார்க்கும்போது வியாவகாரிகமாக சொப்பனத்துல பாட பதார்த்தங்கள் எதுவுமே இல்லைங்கிறது தெரியுது. சொப்பனத்துல பார்த்த விஷயங்கள்லாம் பிராதிபாசிக சத்தை உடையது. ஜாகிரத்துல அது இல்லைன்னு தெரியறது இருக்கே, அது வியாவகாரிக சத்தை உடையதாக இருக்கிறதுனால அதிக சத்தாகம், ஆரோக்கிய சத்தையை காட்டிலும் அதிக சத்தாகமான இந்த ஞானம் அதுக்கு பாதகமாகலாம். இப்படிதான் பாதகம் சொல்லணும். சந்தேகப்பட்டா சந்தேகப்படலாம், எங்க வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனாலும் ஒரு தீர்மானத்துக்கு வரணுமே, அதிகமான சத்தையை கொண்டு இருக்கிறதுனால இது அதுக்கு பாதகம். ஆபேட்சிக பிரமாணத்துவேனவா. ரெண்டாவது, பிரமாணத்திலையும் வியாவகாரிக பிரமாணம், தத்வாவேதிக பிரமாணம் அப்படின்னு ரெண்டு வச்சுருக்கோம். தத்வாவேதிக பிரமாணம்ங்கிறது அந்த அத்தியந்த அபாதிதமா இருக்கக்கூடிய தத்துவத்தை போதிக்கக்கூடிய பிரமாணம் ஒண்ணுதான். பாக்கி எல்லாமே வியாவகாரிக பிரமாணம் தான். அந்த வியாவகாரிக பிரமாணம்னு பார்க்கும்போது நாம ஜாக்கிரத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாக இருக்குதுன்னு தான் தெரியுது அந்த ரீதியில விவகார விஷயத்துல. ஆனா சொப்னத்துல பார்த்தது அப்படி இல்லை. அதனால வியாவகாரிகமாக இருக்கிற காரணத்தினால ஆபேட்சிக பிரமாணம் இது. அதை விட இது பிரமாணம், சொப்னத்துல பார்த்ததை விட இது பிரமாணம். ஆகையால பிரமாணமான இந்த ஜாகிரத்து அந்த சொப்னத்தை பாதிக்கிறது சொல்லலாம். இன்னொரு துருத்தா சொல்லலாம், அந்யூன சத்தாக விஷயத்தினவா. இது எதுக்காக சொன்னார்னா, சில சமயம் சொப்பனமே சொப்பனத்துக்கு பாதகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டுமே இங்க பிராதிபாசம் சமான சத்தாகம், அதெல்லாம் மனசுல வச்சுட்டு அந்யூன சத்தாகம், ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு சத்தை உண்டோ அதை காட்டிலும் குறவில்லாத சத்தையுடையதாக இருக்கணும் பாதக ஞானத்தினுடைய விஷயம். அதை விட குறைஞ்சு போச்சுன்னா இது அதுக்கு பாதகமாகாது, அதுதான் இதுக்கு பாதகமாகும். ஆக எதை எந்த வஸ்து ஞானத்துக்கு பாதகம்னு சொல்லணுமோ அந்த வஸ்துவனுடைய சத்தையை காட்டிலும் குறையாத சத்தை உள்ளதாக பாதக ஞானத்தின் விஷயம் இருக்கணும். அப்படியானால் இந்த ஞானம் அந்த ஞானத்துக்கு பாதகம்னு சொல்லலாம். அது இப்ப இருக்கு சொப்ன ஸ்தலத்துல, சுக்தி ஸ்தலத்துல எல்லாம் இருக்கு. ரஜதம்னு பார்க்கும்போது அந்த ரஜதம் பிராதிபாசிக சத்தையுடையதுதான். ஆனா சுக்தி தான் இதுன்னு தெரியும் போது அது வியாவகாரிக சத்தையுடையதாக இருக்கிறதுனால அந்த பாதக ஞானத்தினுடைய விஷயம் பிரமஜானத்தினுடைய விஷயத்தை காட்டிலும் நியூனமில்லாத சத்தையுடையதாக இருக்கு. அதனால இது பாதகம்னு தீர்மானம் பண்ணலாம். ஆக இந்த மூணு விதமாக பாதகம்னு தீர்மானம் பண்ணினத்தினாலே அந்த சுத்துரூபங்கள்லாம் பாத்தியம் பொய்யில சித்திக்கிறது. சொப்பனத்துல பார்த்தது பொய்யில சித்திக்கிறது. அதை பொய்யில சித்தமாயிடுச்சுன்னா அதை திருஷ்டாந்தமாக சொல்லி பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை சாதிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. அதையேவ எதுக்தம் பௌத்தம் பிரதிபட்ட வார்த்திகே. இந்த விஷயத்த ஸ்லோக வார்த்திகத்துல குமாரல பட்டர் எடுத்திருக்கார். அதெல்லாம் நியாயமத்தை குமாரல பட்டர் பிரபஞ்ச மித்யாத்வாதின்னு சொல்லுறாரு. அவர் மீமாம்சகர். அதனால அவர் பிரபஞ்சத்தை சத்தியம்னு தான் சொல்லுவார்.
ஆனால் பிரபஞ்சத்தை மித்யான்னு சொல்லக்கூடிய அந்த பௌத்த மதம் இருக்கே, அந்த பௌத்த மதத்தை எடுத்து பிரமாதமா கண்டிச்சிருக்கார் ஸ்லோக வார்த்திகத்துல. சொப்பனத்தை திருஷ்டாந்தமாக கொடுக்கிறது அந்த பௌத்த மதத்துலதான் முதல்ல. ஸ்தம்பாதி பிரத்யோ மித்யா பிரத்யத்வா ததாஹியா பிரத்யஸ்த மிருஷா திருஷ்டா சொப்னாதி பிரத்யோ யதா. இந்த அனுமானத்துக்கு தான் வைதர்மியாச்சு சொப்னாதிபத்துன்னு நம்மளுடைய பிரம்மசூத்திரத்துல இருக்கேன். அது கூட உபாதியை காமிச்சு தோஷம் சொல்லக்கூடிய சூத்திரமாக இருக்கு பௌத்த அதிகரணத்துல. சொப்னத்தை காமிச்சு இதே போலதான் ஜாகிரத்து அப்படின்னு வித்தியாசம் சொல்லக்கூடிய வாதம் அது. அதை எடுத்து நிறைய கண்டித்த அதுல ஏகப்பட்ட தோஷம் சொன்னார். பெரிய எவ்வளவு பெரிய சுத்தமா இருக்கு. அதுல இதை சொன்னார் வரிசையா. பிரதியோகினி திருஷ்டேச்ச ஜாகிரத் போதே மிருஷா பவே சொப்னாதி திருஷ்டி அஸ்மாக்கம் தவ பேதோபி கிங்கிருதா. பிரதியோகினா விரோதி. அதாவது சொப்னாதி திருஷ்டி மிருஷா பவே, சொப்னாதிகள்ல நீ பார்த்தது பொய்யாக இருக்கலாம். ஆனா அது அப்படி இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு பிரதியோகினா அதுக்கு விரோதியான ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ எது விரோதின்னு சொல்ற? ஜாகிரத் போதம். ஜாகிரத்துல வரக்கூடிய போதமானது சொப்னத்துல வரக்கூடிய போதத்துக்கு பிரதியோகி, விரோதி. அது பிரமாணமாக இருக்குன்னு வச்சுட்டுதான் நீ அந்த சொப்னாதிய வித்திய மிருஷான்னு சொல்ற. இப்போ நீ அதை சொப்னாதிபத்து திருஷ்டாந்தத்தை கொடுத்து இதையும் தப்புதான் அப்படின்னு சொல்லிவிட்டேன்னா அப்படி எப்படி நீ சொப்னாதி போதத்தை வித்தியன்னு சொல்ல முடியும்? கேள்வி நியாயம் தானே. சொப்னாதியில பார்த்தது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றதுக்கு நீ எதை காரணம் காமிக்கிறேன்னா இதோ ஜாகிரத்துல அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற. அப்ப ஜாகிரத்துல அது இல்லை தப்புன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றது இருக்கே, இதையே நீ அதை திருஷ்டாந்தமா காமிச்சு பொய்ன்னு நீ சாதிச்சேன்னு சொன்னாரு. அப்ப பொய்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஜாகிரத் போதத்தை வச்சிருந்து நீ எப்படி அதை பிரபஞ்சம் அந்த சொப்பனத்தை தப்புன்னு சொன்ன? சொப்பனம் பொய்னே சாதிக்க முடியாது. அதனால ரொம்ப மாட்டில் விட்டேன்னு சொன்னார். இதை நீ பொய்ன்னு சொன்னேன்னா சொப்னம் சத்தியமா போயிருக்கும். சொப்னம் சத்தியமா இருக்குன்னா அதை திருஷ்டாந்தமா காமிச்சு நீ இதை பொய்ன்னு சொல்ல முடியாது. அதனால இது ரொம்ப மோசமா போயிடுத்து. உன்னோட அனுமானத்துல திருஷ்டாந்தம் சித்திக்கலே அப்படின்னு அவர் சொல்லிட்டு பிரதியோகினி திருஷ்டேச்ச ஜாகிரத் போதே, அதாவது பிரதியோகினா விரோதின்னு அங்க அர்த்தம். விரோதியான ஜாகிரத் போதம் திருஷ்டம்னா பிரமாணமாக நிச்சிதமானா ஸ்வப்னாதி திருஷ்டி புருஷா பவி. ஸ்வப்னாதி திருஷ்டி சரி தப்பு அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம். ஆனா இது இது என்னுடைய எல்லாருமே அஸ்மாக்கம்னு சொன்னா எங்க ஊர்ல இப்படிதான் நடக்கிறது அப்படின்னு. அதாவது எங்க எல்லா இதுலயும் சொப்னத்தை பொய்ன்னு சொல்லணும்னா அது ஜாகிரத பிரமாணம் அப்படின்னு வச்சிருந்துதான் அதை பொய்ன்னு நம்ம சொல்றோம். ஆனா உனக்கு தவ சேதோபி கிங்கிருதா, நீ இதையும் சேர்த்து அப்பிரமாணம்னு சொல்ற. அதை திருஷ்டாந்தமா காமிச்சு இந்த ஜாகிரத்தை பொய்ன்னு சொல்றதுக்காக அனுமானம் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த சொப்னத்தை அப்பிரமாணம்னு தீர்மானம் பண்ண? உங்க திருஷ்டாந்தமே சித்திக்காது சொல்லிட்டு இதை எடுத்து அவர் நம்ம கிட்ட விடுறார். யாரு? ஞானம் இருக்காரு. இதுதான் வணக்கம் சொல்லியிருக்காரு பாரு அப்படின்னு பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்றார். அது பௌத்தம் பிரதி அதேவ எதுக்தம் பௌத்தம் பிரதி பட்டவார்த்திகை. பிரதியோகினி திருஷ்டேச்ச ஜாகிரத் போதே மிருஷா பவே ஸ்வப்னாதி திருஷ்டி அஸ்மாகம் தவ பேதோபி கிங்கிருதா இது தத் சங்கச்சதே. அவர் என்ன சொன்னார்? இத பிரமாணம்னு தீர்மானம் பண்ணினாத்தான் இதனால அந்த சொப்னத்தை பாதிக்க முடியும் தானே கேட்டா. அது என்ன பாதி கேட்க முடியாது. நான் அதை பிரமாணம் ஒத்துக்கிறேன். இத ஜாகிரத் போதத்துல அதை பிரமாணம் ஒத்துருக்கேன். அதான் ஆபேட்சிக பிரமாணத்துவேன அந்த இது சொல்றது ஆத்மனிஷ்யா ஆத்மனிஷ்யா லௌகிகம் தேகாத்ம பிரத்யோ எவ்வ பிரமாணத்வேன கல்பிதா லௌகிகம் தத்வதேவேதம் பிரமாணம் து ஆத்மனிஷ்யா. பிரமாணம் நல்லா ஒத்துருக்கீங்க. நீதான் ஏமாந்து போய், அதாவது பௌத்தம் தான் ஏமாந்துக்குவான். அவன் பிரமாணம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் பிரமாணம்னு ஒத்துன்னு இருக்கேன்னா இதை பிரமாணம்னு சொன்னா அதை அப்பிரமாணம் சொல்லுவேன் நான் டக்குன்னு சொப்பனத்தை. அதனால எனக்கு கஷ்டம் இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா இதை பிரமாணம்னு நீங்க ஒத்துக்கலைன்னா அவ எப்படிப்பா நீ அப்பிரமாணம் சொல்லுவ, இதை வச்சுட்டு தானே சொல்லணும்னு கேட்டா
நான் பிரமாணம் ஒத்துருக்கேன், அதனால சொப்பனத்தை சொல்லிட முடியும், தப்புன்னு சொல்ல முடியும். அதனால எனக்கு திருஷ்டாந்த சித்தி இருக்கு. ஏன்னா பாதகமாகறதுக்கு அந்த ஞானம் பிரமாணம்னு சித்தமாகும். பிரமாணம்ங்கிறது லௌகிகமான வியாபகாரிக பிராமான்யத்தை நான் ஒத்துருக்கேன். பௌத்தனுக்கு அப்படி ஒரு பிராமான்யம் இல்லை, வியாபகாரிக பிராமான்யமும் இல்லை. ரெண்டு சத்தியத்துவம் ஒண்ணு சொல்றான், அதை அவர் கண்டிச்சு அவன் மேல பேசுறார். அவர் ஒரு சம்பிருத்தி சத்தியம்னு ஒண்ணு, பரமார்த்த சத்தியம்னு ரெண்டு. சம்பிருத்தி சத்தியம்ங்கிறது வியாபகாரிக சத்தியத்தை தான் அவர் சொல்றான்னு தெரியுது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு சத்தியம் இருக்க முடியாதுன்னு குமாரல பட்டர் கண்டிச்சுட்டு, ஏன்னா ஒண்ணு பொய் ஒண்ணு சத்தியம், இது ரெண்டுக்கும் அனுகதமாக சத்தியம்னு சொல்ல முடியுமா, ரெண்டும் சத்தியம்னு சொல்ல முடியுமா, சொல்றது தப்புன்னு பல விதமா அதை கண்டிச்சுட்டு பேசுற இடம் அது. ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்லை. எனக்கு சத்தால பேதம் ஒத்துருக்கேன், வியாபகாரிக சத்தை அதை வச்சுன்னு நான் இதை பிரமாணம்னு சொல்ல முடியும். ஆகையால அந்த தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு அத்வைதக்காரன் சொல்றார். இது மேல அடுத்தது அடர்வு